ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசினுடைய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கியாக இருக்கக்கூடிய இந்திய அஞ்சல் கட்டண வங்கி லிமிடெட், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி, இந்த வங்கியில் தற்போது 51 எக்ஸிக்யூட்டிவ் பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலையை வந்து தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதத்துக்கு 30,000 ரூபா வந்து சம்பளமாக தராங்க. இந்திய அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் இந்திய அஞ்சல் கட்டண வங்கி லிமிடெட் IBB பேங்க், மத்திய அரசினுடைய தகவல் தொடர்பு அமைச்சகத்திற்கு கீழே இது வந்து இயங்கிட்டு இருக்கு. நாடு முழுவதும் 6 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர் வந்து இந்த பேங்க் வந்து கொண்டிருக்கு. தற்போது இந்த வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை வந்து தற்போது நிரப்புவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 51 எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்களை தற்போது நிரப்புறாங்க. இதுக்கு வந்து தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு ஆரம்ப கட்டமாகவே சம்பளமாக வந்து 30,000 ரூபா சம்பளம் தராங்க. 51 எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்கள் தமிழ்நாட்டில் 3, புதுச்சேரியில் 1, கேரளாவில் 1, சத்தீஸ்கரில் 3, குஜராத்தில் 6, பீகாரில் 3, அஸ்ஸாமில் 3, மகாராஷ்டிராவில் 3, கோவாவில் 1. இந்த அடிப்படையில் நாடு முழுவதும் வந்து இந்த பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்தளவில் மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் ஏதேனும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தளவில் 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் அரசு விதிகளின்படி SC ST பிரிவினர் என்றால் வந்து 5 வயசு அதிகமாகவும், OBC பிரிவினராக இருந்தால் 3 வயது அதிகமாகவும் வந்து இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளம் வந்து 30,000 ரூபா வந்து சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் விண்ணப்பதாரர்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க. காலி பணியிடங்கள் உள்ள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் அதில் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வந்து ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓராண்டு காலம் வந்து ஒப்பந்த பணியாளர்களாக இந்த வேலைக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. பணியில் வந்து திருப்தியான முறையில் வேலை செஞ்சாங்கன்னா அடுத்தடுத்து ஒப்பந்த காலம் வந்து நீடிக்கப்படும். அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வந்து இதில் வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். SC ST மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 150 ரூபா கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதர பிரிவினருக்கு 750 ரூபா கட்டணமாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் செலுத்தி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கு கடைசி நாள் 21/3/2025. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.ippbonline.com இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.